வாழ்க நலமுடன் யாவரும். என்னோடய யூடியூப் நேம் வந்து பாசிட்டிவ் வைப், திங்க் அண்ட் டூ பாசிட்டிவ் வைப். இதில் நிறைய கருத்துக்கள் நிறைய சொல்லியிருக்கிறேன். எனக்கு பிடிச்ச கவிதைகள், பாடல்கள் எல்லாம் வந்து ரீமிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஒரிஜினலாகவும் போட்டிருக்கேன். இங்கே இதில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து நான் பேச போகிறது யாரை பற்றினா, தாவேகா கழக தலைவர் விஜய் அண்ணாவை பற்றி தான். நான் எம் டீச்சர். என்னோடய வீட்டில் சும்மா இருக்கும்போது இதெல்லாம் போடுவேன் நான். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே விஜய் அண்ணாவை பிடிக்கும். நாங்கள் விஜய் அண்ணாவோட ஃபேன் மட்டும் இல்லை, நான் அவங்களோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். பட் அவங்க பர்சனலாக நான் பார்த்ததில்ல, பேசினதில்லை, நாங்கள் யாருமே பார்த்தது கிடையாது. எங்கள் ஹஸ்பண்ட் பிடிக்கும், எனக்கு பிடிக்கும், என் பையனுக்கு பிடிக்கும், எங்கள் அம்மா அப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா எங்களுக்கு ஏன் பிடிக்குன்னா, எங்கள் அப்பா பேர் விஜயன். ஸோ அதை வச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. இப்போது அரசியலுக்கு வந்திருக்காங்க, வரவேற்கிறோம். நல்லது செய்யுங்க மக்களுக்கு. ஆனால் அவங்க கூட இருக்கவங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்களையும் எனக்கு பார்த்ததில்ல, நேர்லேயும் சொல்கிறேன்ல. ஆனால் நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்கன்னா, இறங்கிட்டீங்கன்னா அரசியலில், தயவு செய்து பெண் குழந்தைங்களுக்கு நிறைய துரோகம் நடந்துகிட்ருக்கு. அவங்கள காப்பாற்றுறதுக்கு கட்டாயம் நல்ல வழி எடுங்க. நிறைய ஏழைங்க உழைச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லார் மாதிரியும் உணவுகள்லேருந்து எல்லாமே சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் 17 இருக்குது உலக அளவில். ஸோ எல்லாத்துக்குமே எல்லாம் கிடைக்கணும். ஸோ அதை பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அங்கங்கே போதைப்பொருள் அதிகமாக வந்து விற்பனை செய்கிறாங்க. அதை தடுத்துட்டு அந்த போதையால் எல்லா மக்களும், குடிமக்களும் நிறைய பேர் நல்லவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க. ஸோ அதை தடுங்க. இன்னும் வந்து நிறைய வருமான வரி டேக்ஸ்லாம் எல்லாருக்கும் பணக்காரங்க கட்டாயம் பண்ணணும்னு சொல்லுங்கள். அதை ஏழைங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொடுங்க. நிறைய மக்கள் வந்து எல்லா விதத்துலேயும், ஏழை மக்கள் மட்டும் இல்லை, பணக்காரங்களும் நல்லவங்க நிறைய இருக்காங்க. அவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு டேக்ஸ் கட்டுறாங்க. ஏழை மக்களுக்கு நிறைய பயன்பெற மாதிரி புதிய வேலைவாய்ப்புகள்லாம் கொண்டு வாங்க. விவசாயத்திற்கும் நிறைய முன்னேற்றம் கிடைக்கணும். அந்த இறைவன், சோறு போடுற இறைவன் விவசாயம்தான். எல்லா வகையிலும் ப்ளீஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் அம்மா அப்பாவை பார்க்க மாட்டீங்க. கட்டாயம் நீங்கள் பார்க்க தான் செய்கிறீங்க. அதை நீங்கள் வந்து வெளிக்கொண்டு வாங்க. உங்கள் அம்மா அப்பாவை பாருங்கள். அதை வந்து எல்லோரும் முன்னாலேயும் கொஞ்சம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் காமிச்சு கொடுங்க. தாய் தந்தைங்கிறது உலகத்தில் ரொம்ப முக்கியம். நிறைய பேசணுன்னு தான் இருக்குது. எனக்கு வந்துட்டு அரசியல் அதில் இஷ்டம் இல்லை. ஆனால் அவங்க நல்லது செஞ்சால் அவங்களுக்கு வரவேற்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுக்கு அடுத்துட்டு நீதிமன்றம், போலீஸ் ஸ்டேஷன் மேலேயும் நம்பிக்கை இல்லை. ஆனால் அதில் நிறைய நல்லவங்களும் இருக்காங்க. அதனால் அவங்களே ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நல்லது நடந்தால் ரொம்ப நல்லது. நான் நிறைய வீடியோ போடுறேன், நிறைய பேர் ஷேர் பண்ணவும் மாட்டாங்க.